வெல்கம் பேக் டு கிங்ஸ்டன் வாய்ஸ் சேனல். நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். லக்ஸுரிக்காக தொடங்கிய மனிதனின் ஆசை ஒரு முழு இனத்தையே அழிவின் விளிம்புக்கு கொண்டு சென்றது. இது ஒரு கிரைம் ஸ்டோரி மட்டும் இல்லைங்க. ஐவரி குயின் இதுக்கு பேருக்கு பின்னால் இருக்க டார்க்கஸ்ட் சீக்ரெட் ஆஃப் எம்பையர் ஸ்டோரி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்பிரிக்கா, த லேண்ட் ஆஃப் ஜெயண்ட்ஸ். ஒரு காலத்தில் ஆயிரக்கணக்கான யானைகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்த பூமி. பட் பிஹைண்ட் திஸ் பியூட்டிஃபுல் வைல்ட் லைஃப் பேரடைஸ் ஒரு டார்க் அண்டர்கிரவுண்ட் எம்பையரே ஒளிந்து கிடந்தது. an empire built on blood, smuggling, corruption and ivory. அந்த உலகத்தில் ஒரு பேர் எல்லாத்தையுமே பயன்படுத்துச்சு. இந்த கதை 1980s ஏர்லி 80s ஆரம்பிச்சு, இது கடைசியில் இந்த ஸ்மக்லிங் எல்லாம் ஆரம்பித்து கடைசியில் இந்த கோர்ட் கேஸில் தீர்ப்பானது ஃபைனலாக 2019. வாங்க இதோட இந்த டார்க் சீக்ரெட்டோட இந்த லேடியோட எம்பையர் எப்படி பில்ட் ஆச்சு, என்ன சீக்ரெட் பிஹைண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். லக்ஸுரி ஹோட்டல்ஸ், ஷிப்பிங் கண்டெய்னர், சீக் பிஸ்னஸ் மீட்டிங், இது எல்லாமே வெளியிருந்து பார்த்தா இது சக்ஸஸ்ஃபுல் உமன் மாதிரி தான் தெரியும். பட் இன்வெஸ்டிகேஷனில் சீக்ரெட்டாக என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இதெல்லாம் வெறும் ஒரு கவர் மட்டும்தான். பிஹைண்ட் த எலகண்ட் லைஃப் ஸ்டைல் இருந்தது ஒரு டெட்லி ஐவரி ஸ்மக்லிங் நெட்வொர்க். ஒரு யானை தந்தம் பிளாக் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கில் விற்கப்பட்டுச்சு. சில ஏஷியன் மார்க்கெட்டில் அதை சிம்பிள் ஆஃப் லக்கு, சிம்பிள் ஆஃப் கௌரவம், இது எல்லாமே அடங்கி ஒரு காட்டோட அமைதியவே கெடுத்து அந்த காடு பிற்காலத்தில் சத்தமே இல்லாமல் அமைதியாகவே மாறிடுச்சு. அதுதான் டான்சியா நாடு. நம்மளாம் வீரப்பன் கடத்தினதே நம்ம பெரிய விஷயமா பார்த்துட்ருக்கோம். கம்பேர்ட் டு ஐவரி குயின், வீரப்பன் பண்ணதில் வெறும் 10% தாங்க. அந்த அம்மா பண்ணது ஹியூஜ். அதாவது எப்படின்னா, ஒரு தந்தத்துக்காக ஒரு இனத்தையவே அழித்து அப்படியே கொண்டுட்டாங்க. இது எல்லாமே எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியணுமா? இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நஞ்ச கஷ்டப்படலைங்க. போலீஸ் ஆஃபீஸர், மிலிட்ரி, ஆர்மி கொஞ்சமாக அங்கங்கே ஹிடன் கேமராஸை வச்சு பல இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ரா ஃபுட்டேஜஸை எடுத்து இது எல்லாமே கொஞ்சமாக வெளியே கொண்டு வந்தது அந்த ஆப்பிரிக்கா நாட்டோட டான்சியா மக்களோட உழைப்பும் இதில் இருக்குது. இது ஒரு இனத்தோட அழிவு மட்டும் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்க ஒரு யானையோட இனத்தையவே இது 4/3 பங்கு கீழே கொண்டு வந்துருச்சு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, 1000 யானை இருக்கிற இடத்துல இப்போ வெறும் 10க்கு கம்மியாக தான் அந்த ஏரியாவிலேயே யானை இருக்குது. அந்த அளவுக்கு இதோட இம்பேக்ட்டு, க்ரோத்து எல்லாமே டாக் ஸ்மக்லிங்குள்ளே இதோட நெட்வொர்க் பார்த்திங்கன்னா ஏஷியா மட்டும் இல்லை, ஏஷியாவில் இருக்க எல்லா கண்ட்ரிக்குமே மெயினாக போயிருக்கு. மெயினாக போனது சைனா. ஏன்னா சைனாவில் தான் இந்த ஐவரி ப்ராடக்டோட என்ன சொல்கிறது, சிம்பிள்ஸு, எலகண்ட்டு, இது எல்லாமே அடங்கியிருந்தது. ஒரு யானை அனிமல் மட்டும் இல்லைங்க, அதுக்கு மெமரி இருக்குது, ஃபைனலாக பாண்டிங் இருக்குது, எமோஷனல் இருக்குது. ஆனால் மனிதனோட பேராசைனால் அது முற்றிலும் மாறுபட்டதாக போனதுனால ஒரு யானையோட இனமே அழிவின் விளிம்புக்கு சென்றது. ஃபைனலாக ஒரு வழியாக 2019 இந்த இன்வெஸ்டிகேஷனில் அப்புறம் இந்த கோர்ட் கேஸுக்கு யங் ஃப்ளான் கேனுக்கு மிகப்பெரிய தண்டனை கொடுத்து ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. வீடியோ ஸ்பான்சர்ட் பை கிங்ஸ்டன் அப்பரல்ஸ், கோ ஸ்பான்சர் பை நெய்வேத்தியம் ஃபுட்ஸ் மற்றும் அலங்காரி ஈவெண்ட்ஸ்.